ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு ஈவினிங் கொஞ்சம் மழை வர மாரி இருந்தங்காட்டி, சரி வீட்ல ஏதாவது செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ராகி பக்கோடா தான் பிளான் பண்ணேன். ஸோ ராகி மாவு இருந்துச்சு அப்படிங்கிறங்காட்டி ராகி பக்கோடா செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு இருந்தேன். ராகி பக்கோடாவுக்கு உங்களுக்கு தேவையான அளவு ராகி மாவு எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் அரிசி மாவெல்லாம் ஆட் பண்ணி, உப்பு போட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. அது கூட வெங்காயம் நல்லா ஸ்லைசஸாக கட் பண்ணி, அதை தனித்தனியாக உதுத்து விட்டுட்டு, அது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. பொட்டுக்கடலை நிறையா போடுங்க. வரமிளகா, பச்சை மிளகா வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வரமிளகா தூளும் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாக ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் ரவுண்டு பிடிச்சிங்கன்னா பிடிக்கிற மாதிரி இருக்கணும். உதுத்து விடும்போது உதுத்து விட்டால் விழுகிற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி இருந்ததுன்னா ராகி பக்கோடா சூப்பராக போட்டுக்கலாம். இது வந்துட்டு போண்டா மாவு, உளுந்து உளுந்து வடை போடுற மாதிரிலாம் கிடையாது. இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் நல்லா போட முடியும் அப்படிங்கிற மாரி. தண்ணியா இல்லாம நம்ம கைக்கு பிடிக்கிற அளவுக்கு இருந்துக்கினாலே நல்லா சூப்பரா பக்கோடா போட்டுடலாம். அவ்வளோதான். நீங்க எண்ணெய சூடு பண்ணிட்டு அப்படியே லைட்டா உதுத்து உதுத்து விட்டிங்கனாலே உங்களுக்கு சூப்பரான ராகி பக்கோடா ரெடி. இன்னைக்கு ஈவினிங் நான் வந்துட்டு ஒரு டீக்கும் ராகி பக்கோடா செஞ்சு வச்சுட்டேன். அது போக இந்த ஒரு 1 வீக் வந்துட்டு இந்த ராகி பக்கோடா நம்மளுக்கு வேற எங்கேயும் போய் எதுவும் வாங்க வேண்டியதில்ல. வீட்லயே ராகி பக்கோடா சிம்பிளா, ஹெல்தியா ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் உங்க வீட்ல ராகி பக்கோடா செய்வீங்கன்னா மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ராம்டியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.